ஹலோ கைஸ், திருச்சி சந்தோஷ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டாங்கிற போது சரிதினா சொல்லக்கூடாது. இது ஒரு 2 துருவங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. நருட்டோட பைஹார்ட் ஃபேன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நருட்டோ எதிர்க்கிறவர் ஒரு பக்கம். சரி, இவங்களோட அந்த நருட்டோ கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் ஆரம்பிப்போம். சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு நருட்டோ அவ்வளோ பிடிக்குது? அவ்வளோ பிடிக்குது மீன்ஸ் வந்து நல்ல விஷயத்த சொல்லித்தர எல்லாமே பிடிக்க தானே செய்யணும். என்னங்க நல்ல விஷயம் சொல்லித்தரது புரியலையே. என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு கேட்குறாரு இதில். சொல்லித்தர நல்ல விஷயத்த அந்த கார்ட்டூன் என்ன சொல்லித்தருது சொல்லு, இதுக்கு சொல்லு. இல்லைங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. என்ன ரீசன்னா தமிழ் படங்கள்னு சொல்லிட்டாருங்க. தமிழ் படங்கள் ஆதி காலத்தில் அண்ணாமலையில் அவர் குடிக்க தம்முல இருந்து இப்போ லியோ வரைக்கும் எல்லாமே தம்மு தாங்க. எவனை போய் கேட்டாலும் தம் அடிக்க ஸ்டெயில அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா வந்து பேசுறேன்பாங்க. கெட்டதை மட்டும் தாங்க அவர் பாக்குறாரு. அதுல இருக்க நல்ல விஷயம் நாட்டுக்காக அவங்க என்ன பண்றாங்க. இல்லைங்க, இப்ப லியோவே எடுத்துக்கோங்க. அவர் ஃப்ரெண்ட் அந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுக்காக ஃப்ரெண்டே கொல்றாரு இல்லையா? அது தமிழ் படம் தானே? அதான் ஹாலிவுட் தமிழ் சினிமால கெட்ட விஷயத்த மட்டும்தான் இவர் பாக்குறாரு. நல்ல விஷயம் எவ்வளவோ இருக்கு. நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதுலேருந்து ஏழை மக்களுக்கு உதவுறதுலேருந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. மோட்டிவேஷன் சொன்னார் அவர் நருட்டோ. மோட்டிவேஷன் நிறைய தமிழ் படங்கள்ல இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பீடி சிகரெட்டை பத்தி பேசுறாரு. இது என்ன கருத்து சொல்லுங்க நடுவர். சூப்பர். நான் தமிழ் சினிமால எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தமிழ் சினிமாவில் நல்லதை விட்டுட்டு ஏன் நீங்கள் கெட்டதை பார்க்குறீங்க. அதே தான் நான் நருட்டோலாம் கேட்பேன். நல்லதை விட்டுட்டு நீங்கள் ஏன் அதை ஒரு கார்ட்டூனாக ஒரு பொம்மையாக அது ஜஸ்ட் இதாக நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அதோட நல்ல விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டீங்க. நல்ல விஷயத்தை எடுத்ததோட போயிடணும். அதுக்கு கட் அவுட் வைக்கிறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வால்பேப்பர் வைக்கிறது, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ விஷயம்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. நான் பூமர் ஒன்றும் இல்லை தமிழர்களே, நான் பூமர் ஒன்றும் இல்லை. ஓகே, நானும் நருட்டோ பார்த்துட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டேன். இருந்தா ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க? இல்லைங்க, நான் முடிச்சிட்டேன். எந்த சீனா கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆடியன்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் கேள்விக்கு பதில். 720 எபிசோடு கிளாஸ்னாப்பா இது 220 எபிசோடு. சிப்புடன்ல 450 எபிசோடு. 500 பார்த்துட்டேங்க. அவர் ரோஜா சீரியல் பார்த்துட்டு சொல்றாருங்க. இல்லைங்க, நான் சீரியல்லாம் இதுக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்படுது. இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நருட்டோ பார்க்குறீங்க, சரி, அதுக்கு டிஷர்ட் போடுறது, வால்பேப்பர் வைக்கிறது, ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்குது, இப்போ ஃபோன் கவரில் போடுறது, அது என்ன இருக்குது அதெல்லாம்? ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. நருட்டோ அந்த சமூகத்தோட நருட்டோ பார்க்கலன்னா அவன் ஒரு மாதிரி தாழ்வா நினைச்சு பார்க்கறது. நருட்டோ பார்த்தா மட்டும்தான் நீ ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பார்வையெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு புது கோஷ்டி கிளம்பி இருக்கு ஜாப்பனீஸ்ல. இப்போ தமிழ்கிட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோனியா சேனல் நினைக்கிறேன், தமிழ்கிட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க ஜாப்பனீஸ் தான் பெஸ்ட்டு, தமிழ் டப்லாம் ஏன்டா பார்க்குறீங்க, ஜாப்பனீஸ் தான் கெத்து, ஜாப்பனீஸில் பாருங்களா செலுத்துருவீங்க, அது இதுமாங்க. என்ன நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதா பெரிய பிரச்சனை இருக்கு. எந்த மொழியில பேசினா அவனுக்கு புரியும் தெரியல, அதான் பிரச்சனை இருக்கு. ஏன் நாங்கள் தமிழில் பார்த்தா என்ன, மற்ற இதில் மட்டும் தமிழ் வாழ்க, தமிழண்டா என்னாலும் பாட்டெலாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறீங்களே, இது மட்டும் ஏன் தமிழை ஒதுக்குறீங்க? தமிழில் அவங்க பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல. டப்பிங் ஆர்டிஸ்ட் தமிழில் பேசுறது இந்த ஆடியன்ஸ் பிடிக்கல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹலோ, நான் வந்து நருட்டோ பார்க்கலாம் தான் சொன்னேன். தமிழ் டப் இதெல்லாம் நான் சொல்லலை. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் கட் அவுட் அடிக்கிறது, பர்த்டே இதெல்லாம் அது கொஞ்சம் சில்லித்தனமாக தான் இருக்குது. பர்த்டேனா என்னங்க பர்த்டே? அதுக்கு உயிர் இருக்கா? அது ஒரு கிரியேச்சர், ஒரு மாங்கா சீரீஸ்லேருந்து. ஹலோ, இங்கே இருங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இப்போ, சரிங்க? பர்த்டே அந்த கோஷ்டியை சேர்ந்தவங்க தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் கட்டியிருக்காரு. நான் எது கட்டியிருக்கேன்னா வில்லேஜ்னு ஒரு இது
என்னடா புத்தலாட்டம் அது? நான் இது கட்டிருக்கேன் கேரக்டர்ஸ் பத்தி பேசுமா மிங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டியிருக்கேன். ரெண்டு பேரும் அப்பனா இப்ப வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஹார்திக் பாண்டியா தான் தலையில கட்டிட்டு பவுலிங் போறாரு. அப்ப நரட்டோ ஃபேனா? அவரு ப்ளூ கலர் போட்டிருக்காருங்க. ப்ளூ கலர் இந்தியாவோட இது, மும்பை இந்தியன்ஸோட இதுங்க. இவரை பாருங்க, கர்ச்சி போக்கி இவர் பனியனை கிழிச்சு கட்டியிருக்காரு. என்னங்க நியாயம்? நருட்டோ வெறி பிடிச்சி எவ்வளவு வெறி பிடிச்சிருக்காங்க. ஒரு நேற்று வாங்கின ஒரு டிஷர்ட்டோட இதை கிழிச்சிட்டு வந்து மாட்டியிருக்காங்க. டிஷர்ட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ நான் பொதுவா தான் இருக்கேன். நான் வந்து அந்த கேரக்டர் மிங்கிள் ஆகுது பேசக்கூடாது. நடுவர் என்பது பொது நிலைமையா இருக்கும். எனக்கு என்னமோ என்னை கூட்டி வந்து ஏதோ ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் நான் கிளம்புறேன்.